ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம், பறவைகள் புகலிடங்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே கேட்பாங்க. அதில் நமக்கு வந்து மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 13 வந்து பறவைகள் புகலிடங்கள் வந்து இருக்குது. ஸோ 13 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரித்கரி வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிரங்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி சித்திரங்குடி, அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த காஞ்சிரங்குளமும் சித்திரங்குடியும் வந்து பக்கத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேல் செவனூர் வந்து நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்போ பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 வந்து இருக்குது. ஸோ 3 பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயம் வந்து 3 வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பழவேற்காடு பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம். அடுத்தது வந்து உதய மார்த்தாண்டம், இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வடுவூரில் வந்து நமக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடுவூரில் வந்து நமக்கு இருக்குது. அடுத்தது வந்து கரைவெட்டி வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேட்டங்குடி பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 11வது பார்த்திங்கன்னா வெள்ளோடுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து கூந்தன்குளம் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையும், அடுத்தது கோடிக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் வந்து இருக்குது. ஸோ இந்த 13 தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளோட புகலிடங்கள். ஸோ இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.